திமுக இருக்கக்கூடிய சீனியர்களே சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அதுபோல உளவுத்துறையே சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அதுல ஒரு பேடி மேலே சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போன்று எழுச்சி தமிழ் திருமாவளவன் போல் ரிலையபிள் ரிசோர்ஸ் கிடையாது. அவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். அப்போ திமுக கூட்டணி வலிமை அடைவதற்கு எதிராக விசிக அப்ப எதுவும் பண்ணாது. இதுக்கு மேல என்ன வலிமையா சார் பண்ணணும்? எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அளவுக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்ல தலைவர் அழகா சொல்லியிருக்காரு, ஆப்போசிட்ல வேற ஏதாவது டீம் இருக்கா? ஒரு டீம் இல்லை. இல்ல பாமகவுக்கு எதிராக விசிக பேசுற இந்த வார்த்தைகளை திமுக பேசலையே. என்னது நீங்க சொல்றதெல்லாம் திமுக சொல்லலையே. சேர்த்துட்டாங்களா? சேர்க்கலதான். அது விசிக கொடுக்குற நெருக்கடினால தான் என்ன சேர்க்கல அப்படி எடுத்துக்கங்க. இப்பதான் சொன்னீங்க நெருக்கடி கொடுக்கலன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே இப்ப சொல்லி இல்ல இதைத்தான் நான் கேட்க வரேன். நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் இதுல மட்டும் நெருக்கடி கொடுக்குறாரு. கொள்கை முடிவு அந்த ஆஸ்பெக்ட்ல ஆக்சுவலி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தான். பட் அது கூட்டணின்னு வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இது முதல்வருக்கே வந்து திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கிறாரோ, நெருக்கடி கொடுக்குறாரோ, இல்ல நீங்க சேர்த்தீங்கன்னா நாங்க போயிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தானே ஊடகங்கள் பார்க்க. நெருக்கடி தான் நெருக்கடி தான், அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் தான், பயமுறுத்தல் பயமுறுத்தல் தான். எங்களை ஆட்சியில் பங்கு கொள்ளணும்னு கேட்குறீங்க, அதிகாரத்தில் நீங்கள் பங்கு வாங்க நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த மாதிரி பேட்டிகள் எங்களை முன்னிலைப்படுத்தி இப்போ என்னைக்கா போட்டிருக்காங்களா? எவனாவனா பேசுவான். நேற்று வந்தவன்லாம் வந்து பேசுறதுலாம் ஃபுல்லாக வந்து விட்டார், விஜய் வந்து வீட்டில் கிளம்பி விட்டார், இதோ வந்து கொண்டிருக்கிறார், இப்படிலாம் ரன்னிங் கமாண்ட் போனவங்க என்னைக்கா? அதே திருமாவளவன் அவர்கள் காலையில் 6 மணிக்கு தொடங்கி விடிய நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் மக்கள் சந்திப்பு இருக்க, ஏதோ திருமாவளவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார். என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? திமுகவை எதிர்த்து பேசுறது அதனால போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அகமது ஷாஹிப் அவர்கள். அவரிடம் தற்போது விசிக தொடர்பான மற்றும் பல அரசியல் விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கூட்டணிக்குள்ள, திமுக கூட்டணிக்குள்ள நிறைய விஷயங்கள், கொஞ்சம் குழப்பங்கள், ஒரு மாதிரி அங்கங்க ஏதோ மனக்கசப்புகள் இருக்கிற மாதிரி, எல்லாமே இந்த கூட்டணி அதிக தொகுதிகள் கேட்டு பெறுவது, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிற விஷயங்கள் தான். ஆக்சுவலாக இந்த விஷயம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது முதல்ல பேசுனது விசிக தான். ஆனால் விசிக இப்போ சைலண்டாக இருக்கு, அதற்குரிய காலம் இது இல்லை அப்படின்றீங்க. சரி, கூட்டணியில் இந்த மாதிரி தொகுதிகள் அதிக அளவு பேசப்படுமா அப்படின்ற இந்த மாதிரிலாம் ஏதோ வரும் பொழுது இந்த பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெறுவது வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு நெருக்கடியும் திமுகவுக்கு கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. ஆக்சுவலாக பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெறுவதுன்றது எப்படி நெருக்கடியா ஆகும்? அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம் நாங்கள். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா என்னுடைய பதில் எப்படி இருந்திருக்கும்னா, நான் நிச்சயமாக டபுள் டிஜிட்டில் வாங்குவோம், 40 தொகுதி, நீங்கள் 40 தொகுதி வாங்குவோம், நம்ம பேசும்போது 25 தொகுதி வாங்குவோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு கிளியர் பிட்ச் இல்லை. கடைசி டைமில் வந்துட்டு மாறும்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன மேட்டர்னா, எங்கள் கட்சியுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெயிட்டேஜ் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டார். எங்களுக்குள்ள தகவல் ஓப்பனாக சொல்கிறேன். முதலாக தமிழில் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை. உளவுத்துறையும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த அமைச்சர்களும் சரி, விசிகாவுடைய வெயிட்டேஜ் இப்படி இருக்குது, நாங்கள் நெருக்கடி கொடுக்காமலேயே கண்ணியமான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க, நாங்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் உள்ள தொகுதிகள் எண்ணிக்கை கிடைக்கும் என்ற அளவுக்கு திமுக இருக்கக்கூடிய சீனியர்களே சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அதுபோல் உளவுத்துறையே சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அதிலும் ஒரு பேடி மேலே சொல்லி விசிக போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போன்று எழுச்சி தமிழ் திருமாவளவன் போல் ரிலையபிள் ரிசோர்ஸ் கிடையாது. அவ்வளோ நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். 4.5 வருஷம் வந்து 5 வருஷம் முடிய போயிடுது. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அவங்களோட கொள்கைக்காக களமாடி இருக்காங்க. ஆனால் ஆட்சின்னு வரும்போது நமக்கு வந்து கேடயமாக இருந்திருக்காங்க என்று கிளியர் சிட்டு கொடுக்கப்பட்ட ஒரே கட்சி, ஒப்பற்ற கட்சியாக நாங்கள் விசிக இருக்கிறோம். அதனால் நெருக்கடி கொடுத்து தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு கண்ணியமான எண்ணிக்கையில் சீட்டு வழங்குன்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே வரக்கூடிய அளவுக்கு நாங்களுடைய கருத்தியலை எங்களுடைய களப்பணியில் செய்து காட்டியிருக்கிறோம்.
அதனால் எங்கள் தலைவர் வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களே வந்து உங்களோட ப்ராக்ரஸ் கார்டு மாதிரி பார்த்து இப்போ அவங்களே அந்த முடிவுக்கு வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன் சார். ம். நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கருத்தில் பிறப்படி செயலராக சொல்கிறேன். கட்சியில் உள்ள விஷயங்களை நாம் வெளியே சொல்ல முடியாது, ஒரு கேமராவில் சொல்ல முடியாது. அது தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து நெருக்கடி கொடுத்து தான் பயங்கரமாக வந்து நாங்கள் கலகம் பண்ணி அப்படி ஸ்டேஜில் நாங்கள் இல்லை. நாங்கள் கண்ணியமான பொசிஷனில் இருக்கோம், நிம்மதியாக இருக்கிறோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், சேஃப்டியாக இருக்கிறோம். விசிகால என்னங்கிறது தெளிவாக தெரியும். கூட்டணிக்கு விசிகாவுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியும். விசிகாவை வந்து அதாவது இருக்கிற கூட்டணி கட்சிகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, மதிமுக இருக்குது, மாமக இருக்குது, முஸ்லீமுக்கு இருக்குது. யார் எல்லாரும் வந்து எங்களை ஏன் கலர் பண்ணுறாங்க? அதில் நீங்கள் யோசிக்க வேண்டாமா? எடப்பாடியார் எங்களை தான் வந்து என்ன செய்கிறாரு, வாங்க வாங்கன்னு அழைக்கிறாரு. விஜயும் எங்களை தான் வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க. எல்லாரும் எங்களை தானே பேசுகிறாங்க. அனைத்து பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் வந்து எங்களை நோக்கி தானே பாய்ந்து புராண்டுவதன் மூலமாகவே அந்த திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கேடயமாக இருப்பது, அச்சாணியாக இருப்பது விசிகா தான் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் எங்களுக்குள்ள முக்கியத்துவம் என்பதே வேற. அப்படிதான் மேட்ரு. நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்களேன், நல்லபடியாக எடுத்துக்கோங்களேன். இல்லை அப்போ திமுக கூட்டணி வலிமை அடைவதற்கு எதிராக விசிகா இப்போ எதுவும் பண்ணாது. வலிமை என்ன இப்போ எப்போ என்ன குறைஞ்சி போயிட்டது? வலிமை இல்லாமல் இல்லை இருக்கா? மென்மேலும் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன வலிமையை சார் பண்ணணும்? எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அளவுக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு, ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது டீம் இருக்கா? ஒரு டீம் இல்லை. இப்போ 234 யாருக்கு மேஜர் ஷேர் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக தெரியும். எங்களுக்கு மேஜர் ஷேர் உண்டு. இல்லை திமுகவுக்கு விசிகா இந்த சமயத்தில் கண்டிப்பாக நெருக்கடி கொடுக்காது அப்படின்னு பேசுகிற திருமாவளவன் அவர்கள் பாமக உள்ளே வந்துச்சுன்னா வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ராமதாஸ் பாமக உள்ளே வந்தால் வெளியே போயிடுவோன்னு சொல்கிறது கூட்டணியை பலப்படுத்த திமுக எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிராக கொடுக்குற நெருக்கடி தானே? இல்லையே, எப்படி கூட்டணி எப்படி பலப்படுத்தும்? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் கூட்டணி திமுகவுக்குள்ளே வந்தால் பலப்படுத்துமா பலவீனப்படுத்தும்? கூட்டணி விரிவடையும். எப்படி விரிவடையும்? பாஜக வந்தால் விரிவடையுமா? கூட்டணி ரொம்ப அழகாக விரிவடையுமா? அதிமுக அந்த கூட்டணிக்கு வருமா? விஜய் இங்கே வருவாரா? அந்த கூட்டணிக்கு வர மாட்டார்ல. அதுமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வராது, வர முடியாது. நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வந்தானா மிகப்பெரிய ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வராது. அது கொள்கை ரீதியில் வந்து ஒட்டாது. இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதே முற்போக்கு இல்லாத கட்சியில் உள்ளே வர முடியாது. மதச்சார்பற்ற கொள்கையில் உள்ளவங்க தான் இங்கே உள்ளே வர முடியும். அப்போ இந்த சாதி அடிப்படையில் மதவாத அடிப்படை கட்சி எப்படி உள்ளே வரும்? இல்லை பாமகவுக்கு எதிராக விசிகா பேசுகிற இந்த வார்த்தைகளை திமுக பேசலையே. என்னது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் திமுக சொல்லலையே. சேர்த்துட்டாங்களா? என்ன சேர்க்கலை தான். அது விசிகா கொடுக்குற நெருக்கடினால தானே என்ன சேர்க்கலை அப்படி எடுத்துக்கங்க. இப்போ தான் சொன்னீங்க நெருக்கடி கொடுக்கலன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே இப்போ சொல்லி இல்ல, 5 நிமிஷம் சொன்னீங்க. இல்லை இதைத்தான் நான் கேட்க வரேன். நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் இதில் மட்டும் நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ உங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் நெருக்கடியும் கொடுக்கிறார், நெருக்கடி கொடுக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அப்போ எதில் நெருக்கடி கொடுக்குறோமோ நெருக்கடி கொடுப்போம். நெருக்கடி இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இங்கே உள்ளே வந்துச்சுன்னா நான் சில விஷயங்களை ஓப்பனாக பச்சையாக சொல்ல முடியாது. எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொள்கை ரீதியான பிரச்சனை தான். அவர் தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்திருக்காரா? போன்ற கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் மோடியை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத முறையாக வந்து மேடையில் தோன்றினார். இப்போ இன்றைக்கி வந்து முரண் போட்டு நிற்கிறான்னு சொன்னால் மதவாத பாஜக எதிர்க்க அப்படியே வழி வந்திருக்காரு. பாஜக வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, எனவே நான் பாஜகவுக்கு என்ன செய்ய மாட்டேன், பிஜேபி நான் எதிர்க்கிறேன் அப்படியா ஐயா ராமதாஸ் சொல்லி வந்திருக்காரு. இல்லை, மகனுக்கும் அப்பனுக்கும் சண்டை. ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ஐயாவுக்கும் சண்டை, பவர் பாலிடிக்ஸில் சண்டை. அந்த சண்டையில் முரண்பட்டு நிற்கும் போது தான் இங்கே பேச்சுவார்த்தைங்கிறது போகிறார். இது வந்து நார்மல். அவருக்கு திமுகவில் இருந்து கொண்டே அதிமுக கிட்ட பேசுவார், அதிமுகவில் இருந்து கொண்டே திமுகவில் பேசுகிறது வந்து எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயாருடைய பிறவி குணம். அந்த அடிப்படையில் பேசியிருப்பார் சார். எங்கள் ஸ்டாண்ட் தெளிவாக இருக்குது. மதவாத பாஜகவும் சாதியவாத பாமக வந்து நாங்கள் வெளியே போயிடுவோம் சார். இதை நீங்கள் நெருக்கடி சொல்லாங்க. எங்கள் கொள்கை முடிவு சார். அது எங்கள் கொள்கை முடிவில் தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் 50% தான் இருக்க மாட்டோம். இல்லை அதுதான் நீங்கள் கொள்கை முடிவு அந்த ஆஸ்பெக்டில் ஆக்சுவலி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தான். பட் அது கூட்டணின்னு வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இது முதல்வருக்கே வந்து திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கிறாரோ, நெருக்கடி கொடுக்குறாரோ, இல்லை நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தானே ஊடகங்கள் பார்க்க. நீங்கள் இதை நெருக்கடி தான், நெருக்கடி தான், அச்சுறுத்தல்னா அச்சுறுத்தல் தான், பயமுறுத்தல்னா பயமுறுத்தல் தான். நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கிறீங்க. ஆனால் எங்கள் கொள்கை அப்படி தான். இது தெளிவாக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். மதவாத சாதியவாத கட்சிகள் எங்கள் கூட்டணிக்குள் வந்தால்
விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் துணிச்சல் உள்ள கட்சியாக இருக்குது. துணிச்சல் தலைவர் எங்கள் தலைவராக இருக்கிறார். இதுதான் ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ கேட்ட கேள்வி திரும்ப வந்துடுறேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கொள்கை அடிப்படையில் நாங்கள் சேர்ந்துருக்குறோம். கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் திமுக கூட்டணி இருக்கமே தவிர, எங்கள் கொள்கைக்கு பிசுறு ஒரு வந்துச்சுன்னா நாங்கள் தேர்தல் சீட்டையும் பார்க்க மாட்டோம், தேர்தல் கணக்கையும் பார்க்க மாட்டோம். அதுக்கு ஒரு படி மேலேயே சொல்லிக்கிறோம். தலைவர் சொன்னது தான், தேர்தல் பாதையே வேண்டாம்னு சொல்லிட்டு எம்பாடு நான் திரும்பி போயிட்டு இருப்பேன் அப்படின்னு பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் சொன்னது தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த தேர்தல் என்பது முக்கியம். தேர்தல் அந்த அதிகார மையத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் கட்சியுடைய கொள்கை முக்கியம். இந்த கட்சிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவ்வளோ பொருளாதாரத்தில் இழந்தவர்கள் இருக்காங்க, நிம்மதி இழந்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, வாழ்நாளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, நேரத்தை கொடுத்தவர்கள் இருக்காங்க, இளமை இழந்தவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ அந்த கட்சியினுடைய ஒரு கொள்கையை நாங்கள் வார்த்து விட்டோம். அதுக்கு எதிராக நாங்கள் போக முடியாதுல்ல. தெளிவாக சொல்கிறாரு தலைவர். ஒரு மணி நேரம் தொலைக்காட்சி இந்த கிடுக்கு புடி கேள்விக்கு மாற்றி இப்போ புரட்டி ஒரே கேள்வியை கேட்டாங்க. தெளிவாக எல்லாருக்கும் ஒரே பதில். எங்கள் கொள்கை அவ்வளோ தெளிவாக இருக்குது. கொள்கையை விட்டு போட்டு அப்போ கொள்கையின் அடிப்படையில் சேர்ந்த கூட்டணியில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கூட்டணியும் வலிமையாக இருக்குது. அதே நேரம் தங்களை இன்னும் வலிமைப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஆட்சியில் பங்கை ஏன் விசிகா பார்க்க மாட்டேங்குது? ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ 234 தொகுதி இருக்கிறது. இப்போ 234 தொகுதியில் இப்போ எங்களை போன்ற மேஜர் ஷேர் வாங்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ விசிகாக்கு ஆட்சியில் பங்கு என்றால் எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு துணை முதலமைச்சர், ஒரு 50 சீட்டு அப்படி நினைக்கிறீங்களா? அப்போ நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கும்போது, இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஐத்தமிழ் நியூஸுடைய சேனலுடைய நம்ம விருப்பத்தின் அடிப்படையிலையும் மக்களுடைய விருப்பம் அப்படி தான் இருக்குது. மக்கள் விருப்பத்தை நீ ஐத்தமிழுடைய சேனல் பிரதிபலிக்கிறது. நீங்கள் ஏங்க ஒரு ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீர்கள், அதிகாரத்தில் பங்கு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க, இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உங்கள் தலைவருக்கு இருக்குது, நீங்கள் ஏங்க போட்டு பண்ணி அப்படி கேட்குறீங்கள? கள நிலவரத்தை பார்க்கணும். இப்போ ரொம்ப சந்தோஷம் அந்த கேள்விக்கு. பாசிசம் நம்மை தமிழ்நாட்டை மென்று விழுங்குவதற்கு ரெடியாக இருக்குது. அதுக்காக எத்தகைய திட்டங்களை வேணாலும் சொல்லுவோம். எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள், குறிப்பாக விசிகாவுடைய தொடர்கள், இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம்னா நீங்கள் பல கேள்வி கேட்குறீங்க, குறிப்பெடுக்காமல் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் குறிப்பெடுத்துட்டு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உள்ளத்துலேருந்து பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். ஆனால் எப்படி இருக்குது சேனலில்? நாங்கள் 1 மணி நேரம் பேசினா கூட 1 மணி நேரம் கண்டென்ட்டை விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு டங்கு ஸ்லிப்னா மனிதன் அடிப்படையில் வெளியே தான் வந்துடும். அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவாங்க. கடந்த இன்டர்வியூவில் கூட உங்கள் ஐத்தமிழ் இன்டர்வியூ எனக்கு நிறைய ஃபோன் கால். நம்ம என்ன சொன்னோம்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்து இருக்கிறார்கள். சிச்சுவேஷன் தமிழ்நாடே மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறது. ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி எல்லாம் அதெல்லாம் மறந்து விட்டு ஒட்டுமொத்தமாக அம்மாவுடைய அந்த உடலை பார்க்கறதுக்காக செல்கிறாங்க. திமுக தலைமையில் நிறைய போனாங்க. ஸ்டாலின் தலைமையில் போனாங்க, பழைய அமைச்சர்களாக சென்றார்கள், சீனியர்களாக பார்த்தார்கள். அப்போ திமுக தலைமையிலிருந்து என்ன செய்யுது, திராவிட முன்னேற்ற கழகம் லெட்டர் பேரில் அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. சோசியல் மீடியாவில் அன்றைக்கி வந்தது. என்ன தலைப்பு விட்டு போட்டாங்க? கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட்டாக. அன்றைக்கி கலைஞர் தான் தலைவராக இருந்தார், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். ஜெயலலிதா அம்மையார், நீங்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று தான் நாங்கள் நினைத்தோம், நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கல. இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லி எங்களுக்கு அவங்களுக்கு பல முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் நட்புறவோடு இருக்கிறது தான் இது. அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் இல்லையா? இந்த சப்ஜெக்ட் நான் சொன்னேங்க உங்கள் ஐத்தமிழில் சொல்லும்போது. கலைஞர் சொல்லிவிட்டார், கலைஞர் பேட்டி கொடுத்து விட்டார் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அது நடந்த சப்ஜெக்ட் எப்போது வருஷம் என்ன ஆகிட்டது, அந்த மெமரியில் நான் பேசுகிறேன். சப்ஜெக்ட் உண்மை. திமுக தலைமையிலிருந்து சோசியல் மீடியாக்களில் வெளியிடப்பட்ட விஷயம். இதை திமுகவுடைய பல முன்னணி பேச்சாளர்களே, நிர்வாகிகளே இதை பேசுகிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு கல்ச்சர் அப்படித்தாங்க. திமுக அதிமுக 2 கட்சி இருக்குனுங்க. இப்போ அதிமுக வேறு மாதிரி போயிட்டு இருக்கு, எடப்பாடியார் இருக்குது இல்லை. நாங்கள் அவங்களை ஆளக்கூடாது என்று தான் நினைக்கிறோம். எடப்பாடியார் வாழ வேண்டும், அதிமுக வாழ வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் பாஜகவோட சேராதீங்க, உங்கள் கட்சியை அழிச்சிருவாங்க, இது எல்லாமே சொல்கிறேன். அந்த பேட்டியில் கடைசியில் என்னாச்சு, எதை வைரல் பண்ணாங்க? கலைஞர் எப்படி பேட்டி கொடுத்தார், கலைஞர் சுகமில்லாமல் இருந்தார். இதுதான் ஊடகம். அப்போ சோசியல் மீடியா எப்படி இருக்குன்னா, விசிகாக்காரன் எங்கே என்ன சொல்ல போகிறான், எதையாவது வாயிலேருந்து இப்படிங்க. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம கேர்ஃபுல்லாக பேச வேண்டியிருக்கு. நாங்கள் உண்மையை பேசினா கூட இப்படி திருச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதையெல்லாம் எங்களை போன்ற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகி பொறுப்பாளருக்கு இருக்கும்போது தலைவருக்கு எப்படி இருக்கும்?
உங்கள் கேள்வி நீங்கள் சொல்கிறீங்களா இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் சொல்லுதுங்கிறீங்களே, அப்போ தலைவர்கிட்ட ஒரே கேள்வியை திருப்பி 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 கேட்கும்போது மனிதன் அடிப்படையில் சில விஷயங்களை ஓப்பனாக உடைக்க வேண்டி இருக்கிறது, உடச்சி சொல்ல வேண்டியிருக்கு. திருப்பி திருப்பி கேட்குறாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் நீங்கள் எக்ஸ்பெண்ட் ஆகாதான்? எக்ஸ்பெண்ட் ஆகாது சார், எங்களுடைய கள்ள ரிப்போர்ட் அப்படி இருக்குது சார். இல்லை, அந்த கேள்வி ஏன் வருதுன்னா இன்னொரு தகவலும் வர்றதுனால தான் அதை கேட்குறாங்க. என்னென்னா திமுக வந்து திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவங்க உள்ளே வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற வகையில் அப்படின்னு. இப்போது ஒரு கட்டத்தில் திருமாவளவன் அவர்களே இந்த வார்த்தையை சொன்னார். என்னென்னா நான் ஒப்புக்கொண்டாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நான் ஒப்புக்கொண்டாலும் அப்போ தொண்டர்கள், கட்சியினர், மக்கள் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்றது தான் அதனுடைய நிலைப்பாடு, அதனுடைய அர்த்தம். அப்போது நானே அப்போ உள்ளுக்குள்ள முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் தானே வெளியில் இருக்கும். அந்த பேசிஸில் கேட்குறது தான். யூகமாக நீங்கள் கேட்குறீங்க. எழுச்சி தமிழ் தலைவரை திருமாவளவனை பொறுத்தவரையில் சர்வாதிகாரி கிடையாது. அவ்வளோ நெருக்கமான இருக்கிறவங்க சொல்கிறோம். அவரை பற்றி போனால் தனி டாபிக் போட்டு பேசிக்கிடுவோம். ஆனால் தலைவரை பொறுத்தவரையில் தாந்தோண்டித்தனமாக அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது. தூர்நோக்கு பார்வையாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர். போகிற போகிற அறிவிச்சிருக்காரு, எதையும் அறிவிக்கலை. என்ன சொல்லுவார்? எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் நாங்கள் கேட்கணும், மேலாண்மை குழுவை நாங்கள் விசாரிக்க வேண்டும், சக நிர்வாகிகள் பொறுப்பாளர் நாங்கள் வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று பல தடவை சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ இப்படி ஒரு நெருக்கடி வந்திருந்தால் எங்களையெல்லாம் கூட்டு விசாரிச்சுப்பாரு இல்லையா? மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் உட்கார வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வருவோம் என்று சொல்கிறாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங்காக நடந்துச்சா? போட்டிருக்காங்களா இது வரைக்கும்? விசிகா தலைமையில் அப்படி மீட்டிங் நடந்துச்சா? இல்லை. இந்த கேள்வி வரும்போது என்ன சொல்கிறாரு? எங்கள் நிலைப்பாடு இது, முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின் இருக்கிறார். அதுக்காக எங்களுக்கும் திமுகவுக்கும் எதுவும் இல்லை. எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை யாருக்கும் போகலாம். ஏன் பிஜேபியே போகலாம், திமுக கிட்ட போகக்கூடாதுன்னு இருக்கா? போகட்டும், நாங்கள் இடம்பெற மாட்டோம். எப்படி தெளிவான கொள்கை தெளிவு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்தே ஒரு கேள்வி. ஆனா அதை கேட்கறதுக்கு முன்னாடி இதை கேட்டுறேன். இப்போ விசிகா எந்த அளவிற்கான தொகுதிகளை எதிர்பார்க்கிறது? ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து. இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்டீங்கன்னா 40, அதே 40 தான். 2 இலக்கம் என்ன தனிப்பட்ட பொதுவாக 2 இலக்கம் சொல்லிருக்காங்க. இப்போ தலைவர் எங்களை கூட கேட்குறாரு, எத்தனை தொகுதி அஹமது சாஹிப் நீங்கள் உங்கள் கருத்து என்ன கேட்கும்போது, தலைவரை 40 தொகுதிக்கு இல்லாமல் கேட்கணும் தலைவரை, என்னுடைய விருப்பம். இன்னொரு தோழர்கிட்ட கேட்பாரு, இல்லை 40 சாத்தியப்படாதுங்க, ஒரு 25 வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு நிர்வாகி சொல்லலாம், பொறுப்பாளர் சொல்லலாம். இப்போ களத்து சூழலில் இப்போ நம்ம வந்து இப்போ 25, 40ன்னு கேட்டோம்னா கூட்டணிக்கும் மற்றவர்களுக்கு நெருக்கடி வந்துடும். நம்ம இன்னொரு இலக்கத்தை கூட சொல்லலாம். இது வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸுடைய இது, புரியுதா உங்களுக்கு? ஆனால் கள நிறுவனம் ஒன்று இருக்குது, டபுள் டிஜிட்டில் கேட்போம் அப்படிங்கிற எல்லாரும் ஒத்த கருத்தில் இருக்கிறோம். ஒட்டுமொத்த தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டு, இந்த 6 சீட்டு 8 சீட்டு 7 சீட்டுங்கிறது வந்து எங்கள் கட்சியில் வந்து என்ன இல்லை, அதில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும், ஒட்டு மொத்தமான நிர்வாகம் வந்து அப்போ இங்கே டபுள் டிஜிட்டு கேட்கணும் என்கிற அழுத்தத்தை நீங்கள் சொல்கிறீங்களா? ப்ரெஷர் பொறையில் போய் நாங்கள் தலைவருக்கு ப்ரெஷர் போடுவோம். ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி சொல்கிறோம், எங்கள் தலைவருக்கு நாங்கள் செயற்குழு கூட்டுவாங்க, மேலாண்மை குழு கூட்டுவாங்க, நாங்கள் ஒட்டு மொத்தமாக நாங்கள் சொல்லுவோம், தலைவரை நீங்கள் வந்து டபுள் டிஜிட்டில் வாங்கணும் தலைவரை. சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தை பங்குன்னு. எங்களை மாதிரி ஆட்கள் சோசியல் மீடியாவில் உட்காரும்போது நாக்க பிடிக்கிறோமா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து டபுள் டிஜிட் தான் வேகணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தை பங்குன்னு சொல்லிடுவோம். இல்லை, ஆக்சுவலி இந்த கொரோனா வந்து ஓங்கி ஒழிச்சிடுவோம் சார். இந்த இடத்துல தான் நான் அந்த முதல்ல கேட்கணும்னு நினச்சேன். இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா, இதுதான் பத்திரிகைகளில் ஒரு பத்திரிகை எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 6 முன்னாடி 6 தொகுதி இருந்தது இல்லையா, அப்போ ஒரு 7 தொகுதி 8 தொகுதி 9 தொகுதி இது கொடுத்தா கூட திமுக இது கொடுத்தாங்கன்னா இந்த கொடுக்கறத மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, திமுக கொடுப்பதை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனை சுற்றி இருக்கும் சில சிறுத்தைகளே அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. குறிப்பிட்டு சில பெயர்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த பெயர்கள் அந்த செய்தியாவது ஹெட்டிங்கில் அந்த பத்திரிகை போட்டுச்சா? திருமாவளவனை சுற்றிருக்கிற சில சிறுத்தைகள் திமுக தரக்கூடிய தொகுதியை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னதாக சொல்லக்கூடிய அந்த செய்தியாவது அந்த பத்திரிகையில் ஹெட்லிங்கில் வந்துச்சா? ஓரம் போட்டிருப்பானுங்களே 8வது பக்கத்தில் 10வது பக்கத்தில். இதுதான் நிலைமை. நாங்கள் என்னதான் தமிழ்நாட்டுக்காக வந்து கற்றுன்னு கற்றுனாலும், தமிழ் மக்களுடைய உரிமைக்காக ரோட்டில் நின்று நாங்கள் வந்து கற்றுனாலும் கூட, எங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்தாலும் கூட பத்திரிக்கை செய்தி எப்படி போடுறாங்க? எங்கள் கட்சி எங்கேயும் வச்சுருக்காங்க, எங்களை ஆட்சியில் பங்கு கொள்ளணும்னு கேட்குறீங்க, அதிகாரத்தில் நீங்கள் பங்கு வாங்க நீங்கள் விரும்புகிறீங்க, இந்த மாதிரி பேட்டிகள் எங்களை முன்னிலைப்படுத்தி என்றைக்கா போட்டிருக்காங்களா? எவனாவெல்லாம் பேசுவான். நேற்று வந்தவங்கலாம் வந்து பேசுறதெல்லாம் ஃபுல்லாக வந்து விட்டார், விஜய் வந்து வீட்டில் கிளம்பி விட்டார்,
இதோ வந்து கொண்டிருக்கிறார் இப்படிலாம் ரன்னிங் கமாண்ட்ரி போடவங்க. என்னைக்கா அதே திருமாவளவன் அவர்கள் காலையில் 6 மணிக்கு தொடங்கி விடிய விடிய நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் மக்கள் சந்திப்பு இருக்க ஏதோ திருமாவளவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார். என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா சோசியல் ஏன்னா ஒரு மீடியாவில்? திமுகவை எதிர்த்து பேசுறது அதனால போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்னன்னா ஊடகங்கள்லாம் இப்ப எதை ப்ரொபோட் ஒருவேளை பண்ணுவீங்களா? இப்போ திமுக எதிர்த்து பேசினா வந்து அப்ப அதனால தான் காங்கிரஸ் வந்து ப்ரொபோட் பண்றீங்களா? அதான் ஒருவேளை நீங்க மாணிக்கம் தாக்கூர் மாதிரியோ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியோ ஒருவேளை திருமாவளவன் பேசியிருந்தாருன்னா ஹைலைட் அப்ப ஆயிருக்கும். உங்கள்கிட்ட நாங்க ஹைலைட் ஆகணும்னா அப்ப நாங்க திமுக அப்ப என்ன மாதிரி வன்மம் பார்த்திக்கலாம்? இல்ல இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெறுவது, தங்களுக்கான உரிய மரியாதையை கேட்டு பெறுவது நிச்சயமா கேட்டு அப்படிங்கிற அந்த விஷய பாயிண்ட்ல தான் எல்லாரும் பேசுறாங்க. கண்டிப்பா அதுக்காக சொல்ல நெருங்கி விட்டது. இன்னும் ஒரு சில வாரங்களில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் போது விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்களுடைய அந்த அந்த உள்ள கிடக்கைய தொண்டர்களுடைய அந்த எண்ணத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம். தலைவர் வெளிப்படுத்த வேண்டியதை வெளிப்படுத்துவார். எங்களுக்கு அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியமான இலக்கத்தில் நாங்கள் சீட்டுக்களை கேட்டு பெறுவோம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் எங்களுக்கு கிடையாது. ஓப்பனாக சொல்கிறோம், பயந்தா சொல்கிறோம். கடந்த தேர்தல்கள், கடந்த சில மாதங்களுக்கு முன்னிலையில் பேசிய நிலைப்பாடுகள், இது எல்லாத்துலேயுமே அப்பவும் இது மாதிரி ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இருந்த மாதிரி தான் தென்பட்டது. ஆனால் அதற்கப்புறம் அந்த கொடுக்கப்பட்ட தொகுதிகளை அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆட்சியில் பங்கெல்லாம் பேசிட்டு அதுலேருந்து பின்வாங்கினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இப்படி தான் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து இப்போது சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா விசிக? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தைக்கு போக முன்னாடி உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டீங்களா இல்லையா தலைவர்கிட்ட? என்ன நிலைமைன்றாரு? என்ன சொன்னார்? மதவாத பாஜகவும் சாதியவாத பாமகவும் இந்த கூட்டணியில் வந்து நாங்கள் வெளியே போயிடுவோம் சார் சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போய்விட்டு வெளியே வந்தார். திரும்பவும் கேட்டீங்க, இப்போ நிலைமை என்ன சார்? அதே ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போவும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். 2026 சட்டமன்றத்தில் இதுதான் எங்களுடைய கொள்கை. இப்படி இருக்கும். தொகுதிகள் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் இப்போ என்ன சேலஞ்ச் விசிகாவுடைய சேலஞ்சு? ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா தொகுதி எண்ணிக்கை அதிகமாக கேட்டு பண்ணும். அந்த சேலஞ்ச் இல்லை எங்களுக்கு. அது ஒரு சேலஞ்சு தான், அது வேணும் தான். அதை விட பிரதான நோக்கம் என்னென்னா சுதந்திர அதிகாரியை பயன்படுத்தி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியை வீழ்த்துறதுக்கு எல்லா அதிகாரமும் செய்து இன்றைக்கு 2வது இடத்துல வந்து நிற்கிது பாஜக வெஸ்ட் பெங்காலில். அவங்கள வந்து முதல் இடத்துல இருந்த திரிணாமுல் காங்கிரஸுக்கு முன்னாடி ஜோதிபாஸ் ஐயா இருந்த அந்த புட்டதே பட்டாச்சாரியா போன்ற ஆட்கள்லாம் இருந்த களமாடியா கம்யூனிஸ்ட் கட்சி அழிக்கப்பட்டு விட்டது. ஒன்று. அங்கே மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் இருக்காரு. அது பட்னாவிஸை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க? என்னெல்லாம் செஞ்சாங்க? சிவசேனாவை உடைத்து உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரேன்னு பிரித்து போட்டு உள்ளேருந்து ஆளை உருவாக்குனாங்களா இல்லையா ஏக்நாத் சிண்டையை? அப்படிப்பட்ட ஃபார்முலா. 3வது இங்கே பாருங்கள், பீகாரில் 65 லட்சம் 70 லட்சம் வாக்களை எஸ்ஐஆர் தூக்குனாங்க. இந்த ஃபார்முலாக்களை எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் செய்து காட்ட போகிறோம் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டு பாஜக களத்துக்கு வந்திருக்கிறது. களத்துக்கு வந்து யாரெல்லாம் இறக்கி விட்டுருக்காங்க எப்படின்னு பார்க்குறீங்க? ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இவிஎம் மிஷினு, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர், இப்படி பல குழப்பங்கள். செங்கோட்டையை பிடிச்சி அங்கே வீசி, இவனை பிடிச்சி அங்கே வீசின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை வீழ்த்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. 1. 2வது பிராமணிய கடப்பாரை கையில் கொடுத்துருக்காங்க. இதை திராவிட கோட்டையை உடைக்கிறதுக்கு. அப்போ பிராமணிய கடப்பாரை உடைக்கிறதுக்கும் அழிவு சக்தியாக தான் செயல்பட்டுருக்கிறது அவங்களே சொல்கிறாங்க. யார் கையில் கொடுத்து எப்படி பண்ணுறாங்க? இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கக்கூடிய பர்தா போட்ட முஸ்லீம் பெண்கள் கையில் கொடுத்துருக்காங்க பிராமணிய கடப்பாறையை. அப்போ பிராமணிய கடப்பாரியை பிடித்து வங்காள விரிகுடா கடலில் வீச வேண்டியிருக்கு. 2வது கடமை எங்களுக்கு. இப்படி எங்களுக்கு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ரையாரிட்டிக்குள்ளே தான் எங்களுடைய அந்த கட்சியுடைய நம்பரும் வருது, எத்தனை தொகுதிங்கிற நம்பரும் வருகிறது. அப்போ இவ்வளோ தூரநோக்கு பார்வையாக செய்ய வேண்டும். 3வது எங்கள் சமூகம் இருக்குது. பட்டியலின சமூகம் வந்து ரொம்ப கீழே இருக்குது. கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் அவங்கள மேம்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு வந்து எங்கள் கட்சிக்கு இருக்கிறது. அதுக்காக நீங்கள் உடனே கேட்கக்கூடாது தலித் கட்சியான்னு கேட்கக்கூடாது. தலித் சமூகம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்கள் கட்சியாக இருக்கிறது. அது மெல்ல மெல்ல மாறி வந்து பல சமூகங்கள் உள்ளே வந்து விட்டது. எங்களை போன்ற ஜனநாயக சக்தியில் உள்ளே வந்து விட்டோம். அந்த தலித் கட்சிங்கிற பிம்பம் மறைந்து விட்டது.
ஆனால் இருந்தாலுமே எங்கள் கட்சியுடைய வேர் என்னன்னா தலித் சமூகம் தான். இல்ல பட்டியல் சமூகம் தான். மாற்று சமூகத்துல இருந்து வர்றவங்களை பட்டியலின தலைவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நான் யாரு? வரவேற்கிறாங்களா? நான் என்ன, நான் தலித் சமூகமா? நான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன். என்ன வந்து மாநில செயலராக அழகு பார்க்கவில்லையா? அது எல்லா கட்சியிலும் முரண்பாடு இருக்கும். சாதி அடிப்பில் முரண்பாடு இருக்குமானா எங்கள் கட்சியில் தான் கம்மியாக இருக்கும். ஆற தழுவக்கூடிய எக்கச்சக்கமான அந்த ஆட்கள் இருக்காங்க. மாற்று சமூக பிரதிநிதிகளுக்கே தடைகள் அதிகமா இருக்கு. நிறைய இருக்கு சார், நிறைய தடைகள் எல்லா கட்சியிலும் இருக்கு சார். ம். எல்லா இருக்கட்டும், மாற்று சமூகம் இருக்கட்டும். எங்க கட்சி தலைவரை சாதி தலைவர்ன்ட்டு வந்து எங்க அண்ணன் ஆராசான்னு சொன்னாங்களே, திமுகவில் உள்ள ஆராசா அண்ணன் வந்து மிக முக்கியம். நான் அதிக விரும்பக்கூடிய ஆராசா அண்ணா வருது. டக்குன்னு திருமாவளவன் வந்து சாதி தலைவர் தானே சொன்னார், அதுக்கு ஒரு மறுப்பு கூட அவர் விடலை. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? அதுக்கு ஏதோ ஒரு ஆராசா அண்ணனை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட ஒரு பார்வை பார்க்கக்கூடியவர்களில் ஏதோ ஒரு டங் ஸ்லிப்பாக வந்திருக்குன்னு சொல்லி எங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டால் நாங்களும் பெருசாக என்ன செய்யலை, எடுத்துக்கொள்ளவில்லை. அதை இந்த அளவுக்கு புரிதலோடு தான் போய் கொண்டிருக்கிறோம். இது எங்கள் கட்சிக்குள்ளே வேறு கட்சி அப்படி தானங்க பார்க்குறாங்க. எங்களை எப்படி பார்க்குறாங்க? இல்ல அங்க ஆராசா வந்து அப்படி சொல்லிட்டாரு, ஓகே. அங்க முதல்வர் இன்டர்ஃபியர் ஆயிருக்கணும்ல, நீங்க அப்படி சொன்னீங்கன்றதுக்கு அவர்கிட்ட கேட்டிருக்கணும், அல்லது திருமாவளவன் அவர்களுக்கோ அப்படிலாம் இல்லைன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் ஒரு ஏதோ ஒன்று பாஸ் அதை பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதை பண்ணலையே. நான் எதிர்பார்த்தேன். உங்கள் ஐ தமிழ் நியூஸ் மூலமாக இந்த தகவலை பதிவு செய்வோம். எங்கள் கட்சி தலைவரை திமுகவுடைய தலைவர்களோ திமுகவுடைய பொறுப்பாளர்களோ இது போன்ற விமர்சனம் பண்ணும்போது, முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி நீங்கள் தலையிட்டு நீங்கள் தீர்க்க வேண்டும். இதை வந்து ஐ தமிழ்காரங்க என்கிட்ட கேட்குறாங்க. இதை நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன். அச்சாச்சு சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.